ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகுலாக இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அது வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸை மைக்ரோஸ்கோப்பில் ஒரு மைக்ரோமெட்ரியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதனுடைய சைஸை டிட்டர்மைன் பண்ணலான்ற கேல்குலேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு மெஷர்ட் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஃபீல்ட் ஆஃப் வியூ டிவைடட் பை ஃபீல்ட் ஆஃப் வியூ இன்ட்டு ஃபீல்ட் ஆஃப் வியூ அட் டோட்டல் மேக்னிஃபிகேஷன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய டெஸ்ட் ஆப்ஜெக்டினுடைய சைஸ் என்ன அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸினுடைய வேல்யூ என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பான கால்குலேஷனில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மெஷர்டு லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஃபீல்ட் ஆஃப் வியூ. இப்போ இதில் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்றது என்னென்னா, ஃபீல்டு அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னா நம்ம பார்வையில் உள்ள பகுதி என்ன அப்படின்றது தான் இந்த இடத்துல இது மீன் பண்ணுது. அப்போது மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஒரு ஸ்லைடை வச்சு அப்சர்வ் பண்ணுறப்போ நம்மளுடைய ஆக்குலார் லென்ஸ் மூலமாக, அதாவது ஐபிஎஸ் மூலமாக அப்சர்வ் பண்ணுறப்போ எவ்வளோ பரப்பளவுக்கு நம்மளுக்கு விசிபிலிட்டி கிடைக்குதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டோட்டல் டயமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ சைஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த டயமீட்டரை வந்து சொல்கிறது தான் இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ. அப்போ மெஷர்ட் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னா அந்த மாதிரியான நம்ம கண்ணுக்கு தெரிகிற பகுதியில் நம்மளுடைய டெஸ்ட் ஆப்ஜெக்டினுடைய சைஸ் என்ன அப்படின்றத குறிப்பிடுறது தான் இந்த மெஷர்ட் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது ஆப்ஜெக்டினுடைய அளவிடப்பட்ட அளவு என்ன, அளவிடப்பட்ட இல்லை மதிப்பிடப்பட்ட அளவு என்ன அப்படின்றது தான். அப்போது இந்த நம்ம டோட்டல் விசிபிள் ஏரியாவில் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் எவ்வளோ பகுதிகளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த நம்ம ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்பேன் இன்ட்டு 100 மைக்ரோமீட்டர் என்னன்றதை நான் சொல்கிறேன், டிவிஷன்ஸ் ஆன் ஐபீஸ். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அடுத்ததான். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மைக்ரோஸ்கோப்பில் ஒரு ஸ்டேஜ் மைக்ரோமெட்ரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பெர்மனன்ட் ஸ்லைடு மாதிரியே இருக்கும். அந்த பெர்மனன்ட் ஸ்லைடில் சென்டரில் லைன் வந்து டிவிஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய மெஷர்மெண்ட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் 10 மைக்ரோமீட்டர், 2 டிவிஷன்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் 20 மைக்ரோமீட்டர் அப்படின்ட்டு மெஷர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கேலிப்ரேஷன் முடிச்சிடணும். ஆப்ஜெக்டை நம்ம மைக்ரோமீட்டர் மேலேயே ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஜெக்டை மைக்ரோமீட்டர் மேலே ப்ளேஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கேலிப்ரேஷன் அப்போது ஸ்டேஜ் மைக்ரோமீட்டர் வச்சு யூஸ் பண்ணிடுவோம். அப்போது அப்ஜெக்டிவ் லென்ஸில் ஆக்குலார் மைக்ரோமெட்ரியில் கம்பேர் பண்ணி எத்தனை டிவிஷன் ஆஃப் ஆக்குலார் மைக்ரோமெட்ரி, எத்தனை டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் மைக்ரோமெட்ரிக்கு ஈக்குவல் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம கேலிப்ரேட் பண்ணி வச்சுருவோம். அது ஒரு பக்கம் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை நோட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜ் மைக்ரோமெட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சாம்பிள் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஸ்லைடை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம எத்தனை கவுண்ட் பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ், நம்மளுடைய ஆப்ஜெக்ட் எத்தனை ஆக்குபை பண்ணியிருக்கு, 5 டிவிஷன்ஸை ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ டிவிஷன்ஸ் ஆன் ஐபீஸ் நம்ம மேலே ஆக்குலார் லென்ஸில் பார்க்குறப்போ அப்சர்வ் பண்ணுறப்போ எத்தனை டிவிஷன்ஸை கவர் பண்ணியிருக்குன்னா 10 டிவிஷன்ஸை நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்கு. அப்போது ஒரு ஐபீஸ் டிவிஷனுக்கு எவ்வளோ மைக்ரோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணி என்ட்ரேவ் பண்ணியிருக்காங்கன்னா 10 மைக்ரோமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ நம்மளுக்கு எத்தனை டிவிஷன்ஸ் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் கவர் பண்ணுறதா கவுண்ட் பண்ணியிருக்கோம்னா 10 டிவிஷன்ஸ் கவர் பண்ணுது. அப்போ ஒரு டிவிஷனுக்கு 10 மைக்ரோமீட்டர்னா 10 × 10 100 மைக்ரோமீட்டர் நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்கு. அப்போது டோட்டல் மைக்ரோமீட்டர் ஆர் the total micrometer or the total size or diameter of the sample அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 100 மைக்ரோமீட்டர் டிவைடட் பை டிவிஷன்ஸ் ஆன் ஐபீஸ் நம்ம எவ்வளோ கவுண்ட் பண்ணுமோ ஆஸ் சச் அந்த டிவிஷன், அந்த நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அப்போ இந்த வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 50 மைக்ரோமீட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த 50 மைக்ரோமீட்டர் அப்படின்றது இது என்ன வேல்யூ அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளுக்கு மெஷர்டு லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்ற இந்த வேல்யூ. அடுத்ததான் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்ற இந்த வேல்யூவையும் ஃபீல்ட் ஆஃப் வியூ அட் டோட்டல்
மேக்னிஃபிகேஷன் இந்த 3 வேல்யூத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற ஆப்ஜெக்டினுடைய சைஸ். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபீல்ட் ஆஃப் வியூனா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது காம்போனண்ட்டான ஃபீல்ட் ஆஃப் வியூ. அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எத்தனை டிவிஷன்ஸ் அதில் கவர் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் ஒரு 100x ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த 100xை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்சர்வ் பண்ணுறப்போ எவ்வளோ பரப்பளவு நம்மளுக்கு அந்த ஐபீஸ் வழியாக தெரியுது அப்படின்ற இந்த டயாமீட்டர் டிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறது தான் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்றதுல அதுலேயும் சில ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மில்லிமீட்டரை வந்து நம்மளுக்கு 100 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போது 1 மில்லிமீட்டர் தான் இருக்கா அப்படின்னா மேபி மோர் தென் 1 மில்லிமீட்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த மைக்ரோமெட்ரியில் 1 மில்லிமீட்டரை எத்தனை டிவிஷன்ஸாக ஸ்டாண்டர்டாக பிரிச்சுருக்காங்கன்னா 100 டிவிஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. நான் இப்போது மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ வச்சுருக்கேன், 100x வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 100x எத்தனை டிவிஷன்ஸை நம்மளுக்கு கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 180 டிவிஷன்ஸை கவர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நான் அதை கவுண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எவ்வளோ 180 டிவிஷன்ஸ் வந்து 100x வைக்கிறப்போ கவர் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், 100xை நான் வச்சு பார்க்குறப்போ ஸ்லைடில் எனக்கு இந்த வியூ பாயிண்டில் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது இங்கேருந்து இங்கே வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 180 டிவிஷன்ஸை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது 1 மில்லிமீட்டர் அப்படின்றதுலேருந்து நம்ம இதை ஸ்டாண்டர்டாக கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு 1 மில்லிமீட்டருக்கான சைஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோமீட்டர். அப்போ நம்ம கவுண்ட் பண்ணது 180 டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ 180 மடங்கு 180 10 மடங்கு பெருக்கிறப்போ நம்மளுக்கு 1800 மைக்ரோமீட்டர் கிடைக்குது. ஸோ இந்த 1800 மைக்ரோமீட்டர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ. நம்ம குறிப்பிட்ட மேக்னிஃபிகேஷன் லென்ஸில் அதாவது 100 மேக்னிஃபிகேஷன் வைக்கிறப்போ நம்மளுக்கு விசிபிளாக இருந்தது விசிபிள் ஏரியாவில் இருந்த டிவிஷன்ஸோடைய எண்ணிக்கை என்னென்னா 180. இப்போ இதே பார்த்திங்கன்னா 100x நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் என்ன பண்ணுவோம், 100x யூஸ் பண்ண மாட்டோம், அடுத்த மேக்னிஃபிகேஷனுக்கு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 400xக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இது வேரி ஆகும். அந்த வேல்யூ தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ கேல்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 1800. அப்போது இங்கே என்ன வரும், மெஷர்ட் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஃபீல்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 50 மைக்ரோமீட்டர் வந்திருக்கு. இங்கே 50 மைக்ரோமீட்டர் வேல்யூ போடணும். ஃபீல்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 1800 மைக்ரோமீட்டர் வந்திருக்கு. ஸோ இன்ட்டு ஃபீல்ட் ஆஃப் வியூ அட் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் இதை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்டினுடைய சைஸ் என்னன்றது கிடைச்சிரும். அடுத்ததான் நம்ம இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ அட் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததான் இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ அட் டோட்டல் மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சிம்பிளாக நம்ம ஃபீல்ட் ஆஃப் வியூ அட் டோட்டல் மேக்னிஃபிகேஷனை வேறு எப்படி சொல்லலாம்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ நியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நியூ இன் த சென்ஸ் நம்மளுக்கு என்ன ஓல்டு என்ன 100x தான் ஓல்டு. அப்போ நியூ என்ன 100xை தாண்டி வேறு என்ன மேக்னிஃபிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறது தான் நியூ. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரும், 400x வரும். நம்ம 100க்கு மேலே எக்ஸ்ட்ரா மேக்னிஃபிகேஷன் வச்சு ஆப்ஜெக்ட் வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நியூன்னு சொல்லுது. அப்போ இந்த ஃபார்முலாவில் நியூ அப்படின்றதும் நோன் அப்படின்றதும் இந்த ரெண்டும் ஸ்பெசிஃபிக்கான டேர்மாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய வேல்யூ அப்படின்னு அர்த்தம். நியூனா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற நியூ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ஃபார்முலா அதாவது ஃபோக்கல் ஃபீல்ட் ஆஃப் வியூ அட் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபீல்ட் ஆஃப் வியூ நவுன் அதாவது 100 இன்ட்டு மேக்னிஃபிகேஷன் நவுன். நம்ம இதுக்கு முன்னாடி மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ யூஸ் பண்ணோம், 100 யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது 400 யூஸ் பண்ண போகிறோம். அப்போ மேக்னிஃபிகேஷன் நியூ அப்படின்றது என்ன வரும், 400 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணது ஒன்றா 100. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ நவுன் அப்படின்றது நம்ம ஒரு 200 டிவிஷன்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆப்ஜெக்ட் கவர் பண்ணது வந்து 200 முன்ன
1800 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 200 டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2000 டிவிஷன்ஸை நம்ம 200 டிவிஷன்ஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா முன்ன பார்த்தோம் நம்ம ஒரு டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 10 மைக்ரோமீட்டர் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அப்போது 200 மைக்ரோமீட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்றது மைக்ரோமீட்டர் யூனிட்டில் நம்மளுக்கு வந்துடும். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2000 மைக்ரோமீட்டர். ஸோ மேக்னிஃபிகேஷன் நவுன் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம்? 100 மேக்னிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது 100 டிவைடட் பை நம்ம மேக்னிஃபிகேஷன் இப்போ எவ்வளோ மேக்னிஃபிகேஷனில் ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ண போகிறோம், அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம 400x யூஸ் பண்ண போகிறோம். அப்போது 2000 இன்ட்டு 100x டிவைடட் பை 400x நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 500 மைக்ரோமீட்டர். இப்போ இந்த வேல்யூ நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ அட் டோட்டல் மேக்னிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 50 டிவைடட் பை 1800 இன்ட்டு 500 போட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனலான வேல்யூ என்னென்னா 13.8 மைக்ரோமீட்டர். அப்போது நம்ம யூஸ் பண்ண ஆப்ஜெக்டினுடைய சைஸ் என்ன? ஆப்ஜெக்டினுடைய டிவிஷன்ஸ் எத்தனை மெஷர் பண்ணோம்? 5 டிவிஷன்ஸ் மெஷர் பண்ணோம். ஸோ அந்த 5 டிவிஷன்ஸ்லேருந்து நம்ம ஃபர்தர் கேல்குலேஷன் மூலமாக சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஆப்ஜெக்டினுடைய ரியல் சைஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். 18.8 மைக்ரோமீட்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டினுடைய சைஸை மைக்ரோஸ்கோப்பு அண்டு மைக்ரோமெட்ரியினுடைய அதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த காம்போனன்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்குது. அதை எல்லாமே இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த மாதிரியான வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு காரணம் ஃப்யூச்சரில் இதெல்லாம் எனக்கே யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் உருவாக்கிட்டு இருக்கேன். இது மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.